ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு, பகாரா ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த கிரேவி செஞ்சு கொடுங்க, அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆந்திரா ஸ்டைல் குத்தி வெங்காயம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படி தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நார்மல் பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, மல்லி விதை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம செவக்க வறுத்துக்கணுங்க. அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வேர்க்கடலை லைட்டாக செவந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தாலே போதுமானது. அடுத்து நாம் இதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 கிராம்பு, அது கூடவே ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி வெந்தயம் வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. நான் கொப்பரை தேங்காவை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் தேங்காவே ஒரு பாதி பதை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் செவக்க வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா செவந்து வந்துருச்சுங்க. பாருங்கள், இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி பின்பகுதியில் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. காம்பு இருக்கட்டுங்க. உள்ளே செக் பண்ணிக்கோங்க, பூச்சி எதுவும் இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி கத்திரிக்காயில் நிறைய பூச்சி இருக்கும். பூச்சி இருந்தது அப்படின்னா அந்த பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு பாதியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு பக்கமாக தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா சாமான்களும் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கீங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக அறுப்படும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு இதில் தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும். தண்ணி சேர்த்திங்கன்னா நம்மளால் கத்திரிக்காய் உள்ள ஸ்டஃப் பண்ண முடியாது. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த மசாலாவை கத்திரிக்காயில் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் உள்ள இந்த மசாலாவை இந்த மாதிரி தடவிக்கோங்க. கத்திரிக்காய் முழுசாக தடவிக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா இறங்கும் அந்த மசாலா எல்லாமே. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மசாலாவை தடவி வச்சுக்கோங்க. முழு மசாலா நமக்கு தேவைப்படாதுங்க, கொஞ்சம் தான் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தடவி எல்லாத்தையும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா தடவியாச்சு. மிச்சம் கொஞ்சம் மசாலா இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும்ங்க, தூக்கிலாம் போடாதீங்க. இதுதான் நம்ம கிரேவி செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் மசாலா அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு 2த்தையும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு அதோடைய பச்சை வாசனை போகும். அதனால தான் எண்ணெயில் வதக்கிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த கத்திரிக்காயை அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க.
ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், சாப்பிட்றதுக்கும் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எக்ஸாக்டாக 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதக்கியாச்சு, மேலே கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து நாம் இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டேன். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க. நீங்கள் சப்பாத்திக்கு இட்லிக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும் போது எல்லாருமே பாராட்டுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நாம் எடுத்து வச்சுருந்த அந்த விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. இது இம்பார்ட்டண்ட்டுங்க, அந்த விழுதை தூக்கி போடாதீங்க. வச்சுருந்த பேலன்ஸ் இருந்த அந்த விழுதை இதில் சேர்த்துட்டு நல்லா இதை 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அந்த மசாலாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் செய்கிற அளவுக்கு வாசனை வரும். இப்போ நாம் இதில் அந்த மசாலா வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையே கழுவிட்டு தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. கடைசியாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைங்க போதும். ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். குக்கர் மூடியை போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வைங்க. ஒரு விசில் வந்த பிறகு ப்ரெஷர் எல்லாமே அடங்கின பிறகு தாங்க ஓப்பன் பண்ணணும். சூடாகவே ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம். ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், என்ன அழகாக மிதந்து வந்திருக்கு பாருங்கள். கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும் இல்லை தண்ணியாக வேணுமோ நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது திக்காக செய்யும் போது தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெந்திருக்கு. ஒரு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கையில் எடுத்து பாருங்கள், நல்லா அழகாக வெந்திருக்கும். சுட சுட சாதத்தில் இட்லியில் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.